ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மரத்தில் உள்ள முருங்காவை எடுத்து நம்ம முருங்காய் புளிக்குழம்பு வைக்க போகிறோம். நான் அதை தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். இன்றைக்கி 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் சீரகம் போட்டுட்டு அதில் 2 வெங்காயத்தை வதக்கி போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு 10 பல் பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டு நெக்ஸ்ட்டு முருங்காய் சேர்த்துருக்கேன். முருங்காயில் கொஞ்சம் கல்லுப்பும் கொஞ்சம் மஞ்சத்தூளும் போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். நல்லா எண்ணெயிலே தாளிச்சு விட்ருங்க, எந்த தண்ணியும் ஊற்ற வேணாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளி எடுத்து இதிலே கொட்டிட்டு நல்லா கொஞ்சம் கல்லுப்பு போட்டுட்டு கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு அதை மூடி வச்சிடலாம். கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ எடுத்து பார்த்தோம்னா நல்லா கிரேவியாக ரெட்டிஷ் கலரில் உங்களுக்கு சூப்பராக ஒரு முருங்காய் கிரேவி கிடச்சிருக்கும். பாருங்கள் எப்படி எண்ணெய் பிதிங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ் தான் கரெக்டான ஸ்டேஜ். நெக்ஸ்ட்டு நம்ம மசாலா சேர்க்க போகிறோம். அதுக்கு நான் மிளகாத்தூளும் மல்லித்தூளும் மட்டும்தான் சேர்க்க போகிறேன். 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 4 ஸ்பூன் மல்லித்தூள் நான் சேர்க்க போகிறேன். எப்பயுமே மசாலா எப்பயும் எண்ணெயில் நல்லா கிளறிட்டு தான் நீங்கள் தண்ணியோ புளிக்கரைசலோ எது இருந்தாலும் சேர்க்கணும். எடுத்த உடனே சேர்த்திங்கன்னா பச்சை பசம் தான் அடிக்கும். அப்போ தான் உங்களுக்கு ஒரு டேஸ்ட் கிடைக்கும். நல்லா எண்ணெயில் வதக்கினீங்கன்னா மசாலாவை. நெக்ஸ்ட்டு புளிக்கரைசல் எடுத்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி தான். தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்க விடலாம். அதில் கொஞ்சம் பெப்பர் பவுட்ரும் பெருங்காய பவுட்ரும் நீங்கள் போட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கிட்டு இறக்கினீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக முருங்காய் புளிக்குழம்பு சாதம் ரெடி.